சீரியஸாக செம்மையாக இருந்தது ப்ரோ. படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்குற மூவி. தளபதினா வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட டபுள் மடங்காக கொடுத்துருந்தாங்க மூவியில். ஸோ செம்மையாக இருந்தது ப்ரோ. இது எல்லாமே நிறைய ட்விஸ்ட் இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நிறைய இருந்தது. ஸோ வந்து செம்மையாக இருந்தது ப்ரோ. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. நம்ம பிளாங்கா வந்து பார்த்தோம்னா இது செம்மையா இருக்கும் ப்ரோ. நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி செம்மையா இருந்தது மூவி. செம்மையா இருந்தது ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மூவில வந்து இந்த மாதிரி கொடுத்தது இல்லை. ஸோ புதுசா வந்து இருக்கிறதுனால தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் இது செம்ம ஒரு இதா இருக்கும் ப்ரோ. ஷார்ட்டா வந்தாலுமே படத்தோட லாஸ்ட்ல எண்டிங்ல வந்தாலுமே செம்மையா பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து மூவி வந்து செம்மையா இருக்கு ப்ரோ. டைம் போனதே தெரியல ப்ரோ. எந்த இடத்துலயுமே மூவி லாகே ஆகல. எப்படா முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ப்ரோ. ஆனா செம்மையா இருந்தது மூவி. அந்த மாதிரி இல்ல. அதுக்குதான் வந்து ஃபேமிலி அந்த மாதிரி சேர்ந்து எல்லாமே ஒரு இதா இருந்தது ப்ரோ. மூவி புதுசா ஒரு கதையா இருந்தது. நம்ம எப்பயுமே பாக்குற மூவியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா செம்மையா இருந்தது ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த ஜெனரேஷனுக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ இந்த படம். பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்கும் அதுவும். பட் ஆனா இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு இது கொஞ்சம் இதா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. எல்லாரும் வந்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மூவி ப்ரோ இது. நல்லா இருந்துச்சு. அவ்வளோலாம் எனக்கு ரொம்ப எதுவும்லாம் ரொம்ப இதா இல்லை. பட் நான் ட்ரெய்லரே பார்க்கல. நான் ஆக்சுவலாக சும்மா ஒரு மாஸ் ஹீரோட படம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வந்தேன். நைஸ். ஓகே, மாஸ் ஹீரோட படம் மாஸா இருந்துச்சு. ஏன்னா 2 தளபதி நடிச்சிருக்காங்க. இளைய தளபதி. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. ஆக்சுவலாக கொஞ்சம் செகண்ட் தளபதி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ. ஏதோ வந்துட்டு ரொம்ப கார்ட்டூன் மாதிரி இருந்துச்சு சொல்ல போகணும். நான் சின்ன தளபதி வந்தது குட்டியாவ இருந்தெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ கார்ட்டூன் ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது வந்துட்டு ஒரு ஆமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் எனக்கு அவ்வளோக்கா ரொம்ப அனிம் மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் இது பெட்டர் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வச்சது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இந்த கதை கெஸ் பண்ண முடியுது. அடுத்தடுத்த சீன் என்னன்னு சஸ்பென்ஸ் கெஸ் பண்ண முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வரும்போது கெஸ் பண்ண முடிஞ்சுது. பட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அவன் கொல்றது அதெல்லாம் கெஸ் பண்ணல. அவன் அப்பெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு யாரும் நினைக்கல. நான் பண்ணல. நான் நினைக்கிறேன் அது மட்டும் தெரிஞ்சு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த படத்துல லாக் நிறைய இருக்கு. எனக்குமே இருந்துச்சு. எனக்கும் வந்துட்டு கடைசியில வந்துட்டு இன்னொரு தடவை ஜீவன் வந்த போது எனக்கும் வந்துட்டு எனக்கு புரியாம அப்படிதான் இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல செகண்ட் லீட் கொடுத்திருக்காங்க. அது புரியல. சீரியஸ்லி புரியல. எனக்கு புரியல. மத்தவங்களுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. சாங்ஸ்ல எப்படி தேட்டர்ல நீங்க பாருங்க. நான் விஜயோட சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. வெங்கட் பிரபு படம்னால பயங்கர ஃபன் இருக்கு. இந்த படத்துல பண்ணலாம் சார். கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு. நிறைய ஃபன்லாம் இல்ல. 80s மோகன் வந்து லவ் பாய் இந்த படத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? மோகன் பிரசாந்த் கேக்குறீங்களா? மோகன் சஞ்சயோட அப்பா வராரு. தாடி வச்சுக்கிட்டு சஞ்சயோட அப்பா. ஆமா, அவர் என்னன்னு எனக்கு தெரியல. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சாரி. பிரசாந்த் அவரோட குட்டி ரோல கரெக்டா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் 1000 கோடி அடிக்குமா? ஆமா, விஜய்க்காக அடிக்கும். ஆனா நார்மலா ஸ்டோரிக்காக எல்லாம் எனக்கு தெரியல. ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்ல. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், அவ்வளவுதான். இன்னும் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். சரி, ஓகே. இதெல்லாம் நான் பார்த்துருந்துங்க. ஓவராலாக படம் எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன டிஏஜிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சொதப்பினாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டோரி அதே மாதிரி இதெல்லாம் காலங்காலமாக வந்த ஸ்டோரி தான். பட் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க.
பழைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்களா? அவங்க மோகனே தெரியல, உங்களுக்கு எல்லாம் மோகன் எனக்கு மோகன் தெரியும். ஓகே, அவரோட நடிப்பு எப்படி இருக்கு? அவர் காலத்தில் அவர் பின்னாடி ஒரு காலேஜ் கூட்டமே சுற்றிச்சு, அந்த மாதிரி ஒரு ஆள் அவருக்கு என்னென்ன பண்ணுறாரு? நான் அவர் பெருசாக ஹீரோவாக பார்த்ததில்ல. எனக்கு இந்த நிலாவே பாட்டில் தான் அவரை தெரியும். நல்லா தான் நடிச்சிருந்தாரு. பிரசாந்த் அவங்களோட நடிப்பு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ட்ரோ பிளாக் வந்து தளபதி விஎஸ் தளபதி அதெல்லாம் போடுறதா நல்லா இருக்குங்க. ஓகே, ஒன்றும் வேற எதுவும் குறை சொல்கிற அளவு எதுவும். விஜய் பண்ணனா நமக்கு நிறைய பார்த்துருக்கீங்க. அவருக்கு இப்போ ஒரு லவ் அந்த ஒரு ஸ்பீட் இது கொடுத்துட்டே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஹீரோயினி அந்த ஒரு மூமெண்ட் எதுவுமே நமக்கு ஃபுல்லாக ஆக்ஷனாகவே மாறிட்டாரு. அதே நான் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நாங்கள் கொடுக்க முடியும். இப்போ வர தமிழ் சினிமாவில் எதுலையுமே இல்லையே. அந்த ஒரு 80s உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு நல்ல சாங் இருக்கும். அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கு. அது எனக்கு ஏன்னு தெரியல. மேபி ஆடியன்ஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எது மார்க்கெட்டில் செல் ஆகுதோ அது தராங்களா இருக்கும். ஓகே, இந்த படம் ஓவரால் ஓகே. பிரேம்ஜியோட நடிப்பு பிரேம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் நிறையா சில கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு இது அந்த கேரக்டர் அங்கே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஓவராலாக. அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு போகிறது தெரியுதா இல்லை கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு.